காந்தாரி பயமா இருக்கு ஃபேம். சத்தியமா எனக்கு போறதுக்கு இஷ்டமே இல்ல. வீசிங் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப. ஆனா வீசிங் ஒரு மாதிரி என்னால மூச்சு விடவும் முடியல, இழுக்கவும் முடியல. தி டைவ் மாஸ்டர் இங்கே தான் இப்போ ஸ்கூபா டைவ் பண்ண போகிறோம். ஸ்கூபா டைவிங்னா என்ன தெரியுமா உனக்கு தெரியுமா? இந்த பேக் மாதிரி பின்னாடி கொடுப்பாங்க. ஐ மீன் பேக் மாதிரி ஒரு இந்த பேக் இல்லடா, சிலிண்டர் கொடுப்பாங்க. இந்தியன் சிலிண்டர் கொடுப்பாங்க. ஹெச்பியே பாரதா. சும்மா ஜோக் ஜோக். இப்போ வந்து காஸ்டியூம் மாற்ற போகிற ஃபேம். காஸ்டியூம் மாற்றிட்டு வரேன். ஓகே, இதுதான் சூசாவோட ஸ்கூபா ட்ரெஸ். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்று போயிட்டு வந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இல்லை ஜி, முன்னாடி அதை பற்றி இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோ. இப்போ நம்ம இப்போ வந்து நாங்கள் போயிட்டு வந்து இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ எடுப்போம். அப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்களை உங்களுக்கு நான் ஸ்கூல் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, சூர்யா சூர்யா என் கூட ஸ்கூபா டைவிங்கிறா. இங்கே ஒரு 4 இளந்தாரி பயமா இருக்கு ஃபேம். சத்தியமா எனக்கு போறதுக்கு இஷ்டமே இல்ல. 100% இஷ்டமே இல்லை. இந்த நாய் இந்த சட்டித்தலை இருக்கான் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நான் ரீஃபண்ட் தர சொல்லு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு டைம் கையெழுத்து போட்டி எல்லாத்துலையும் நோ போட்டி இல்லை, அப்பவே முடிஞ்சு. இப்போ ஸ்கூபா டைவிங் போமா. என்ன ஒரு பிரச்சனை, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டா கூட நம்ம பொழைச்சிடலாம். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இப்ப அங்க ஸ்கூபா டைவிங்க்கு ஸ்விம்மிங் தெரியுமா ஜி? ஸ்விம்மிங் ஸ்பெல்லிங் ஆழ்கடல்ல அரை நாள் இருப்பாரு. அப்படி அதுக்குன்னா பில்டப்னு ஒரு ஆள் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே, இங்க பார். போயிட்டு வந்து ஒரு வீடியோ எடுப்பேன். அப்போ ஃபேஸ் அழகா சிரி. எனக்கு பயமா இருக்கு. போயிட்டு வரமா ஆக்சுவலி போன் எடுத்து போக முடியாது ஜி. நான் தம்ப்நெயிலுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறேன். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சேனுக்கு சொல்றா பாரு. என்ன பட்டு சொன்னீங்க? நீ பெருசானதும் உன்னை கூப்பிட்டு நம்ம மாலதீவ்ஸே போய் ஸ்கூபா டைவ் பண்ண வைக்கிறதாங்கம்மா. அதோட கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்டா இங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இந்த டீமோட கேப்டன். நான் தான் இவங்களுக்கு சொல்லி தர போறேன் ஸ்கூபா டைவிங் எப்படின்னு. வாங்க எங்க டீமோட பிடி மேன் இருக்குங்க தான். புது ட்ரெஸ்ல பாக்குறீங்க. நேத்து ஒரு காஸ்டி, இன்னைக்கு ஒரு காஸ்டி. ஜி என்ன ஜி இது பின்னாடி ஒரு தொங்கி ஜி, இது அவதார் படத்துல. ஓகே ஓகே. ஏண்டா பச்சை போய் பேசுற? மாமா போயிட்டு இருந்தேன். மாமா ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணோம்னா கடல் போட் எடுத்துட்டு போய் எங்கள் கடலுக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. சரியா, அங்கே போய் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நீ இல்லை, ஆமாம், போட் வரைக்கும் நடந்து போவோம். நீ வந்து அம்மையை பத்திரமா பார்த்துக்கோ. மாமா வந்துடுறேன், ஓகேவா? மாமாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உனக்கு நான் கால் பண்ணுறேன். நீ ஃபோன் எடுத்து நீ போட் எடுத்து வந்துடு காப்பாற்ற. ஓகே, நீ என்னை காப்பாற்ற வருவீல? எங்கே இருந்தாலும் வந்துடுவியா? எந்த மூலையில் இருந்தாலும் வந்துடுவாங்கம்மா. ஓகே, கை காமிச்சா வந்துடுவியா? ஓகே ஃபேம். அப்போ கொஞ்சம் தான் நீங்கள் சானு கூட டாக் போட்டுட்டுருங்க. ஏன்னா எங்கள் கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீ ஃபேமுக்கு விளாக் எடுக்கிறியா? நான் உங்கள்கிட்ட ஃபோன் தந்துட்டு போகிறேன். ஃபோன் வேணுமா சொல்லி விளாக் எடுக்க? ஃபோன் வேணுமா? ஓகே, விளாக் எடுத்தாங்கம்மா, ஃபோட்டோ வேணாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீ உசுருடி, நீ பெரிய பையனா தான் நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன். சரியா? இவ ஆமாம், இங்கே பாருங்க ஃபேம், அழகாக இருக்குது உண்மையுமே. அந்தமான் வந்து சூப்பராக இருக்கும் போல். உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. தெரிஞ்சு பார்த்தீங்களா ஃபேம், அந்த போட்டில் ஏறி நாங்கள் ஸ்கூபா டைவிங் போவோம். இதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோன் இருக்காது. சாணு விளாக் எடுப்பா. பத்திரமா விளாக் எடுங்க. நான் விளாக் எடுக்கிறதா? நான் உள்ளே போயிட்டு எனக்கு ஃபோன் கொடுக்க மாட்டாங்கடா. சார், மாஸ்டர் சார், என்ன சார் பண்ணணும் இப்போ? வார்ம் அப் பண்ணுங்க, போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு எல்லாரும். ஓகே சார், கை காலாட்டு. ஓகே. ஐயோ
சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே பாருங்க எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபைண்டிங் நீமோ பார்த்தேன், டோரி பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். சூர்யா உள்ள போய் இது என்னது சாமிக்கு மாலை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டான். ஏன்னா அங்கே போய் மூச்சு அவ்வளோ ப்ரீத் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வீசிங் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபர்ஸ்ட் 2 வாட்டி நல்லா ப்ரீத்திங் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணேன். ஆனால் வீசிங் ஒரு மாதிரி என்னால் மூச்சு விடவும் முடியல, இழுக்கவும் முடியல. இதுக்கு மேலே வேணான்னு சொல்லி அவங்ககிட்ட லைட்டாக சொன்னேன். அவங்க ஓகே ஆனால் அவங்களுக்கு ரிஸ்க்காக இருந்தேன்னா வேணான்ட்டாங்க. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் தண்ணி போட்டில் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸ்கூபா டைவிங்? நல்லா இருந்துச்சா? ரொம்ப குளிரடி என் தங்கம். அந்த மாதிரி யாரா வரீங்கன்னா சீசன் டைம் மட்டும் வராதிங்க, மழை கொளுத்து. அதே மாதிரி ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே மழை உள்வாங்கிடுது, கடல் உள்வாங்கிடுது. ஆமா, வித்தியாசமா தான் இருக்கு இந்த ஊர். கொஞ்சம் சானுமா என்ஜாய் பண்ணியா ஸ்விம்மிங் பூல்ல? நோவா? ஏன்? இப்போ வந்து நாங்க சாப்பிட போறோம். பிரபா சூர்யா விளாக்ஸ்ல விளாக் எடுத்துட்டு இருக்கிறாங்க அக்கா, அதை காமிக்கிற பாருங்க. அப்படியே போயிடாத இரு. ஹாய், வெல்கம் டு சானிகா, வெல்கம் டு சாஜேஸ், வெல்கம் டு பிரபா சூர்யா விளாக். குச்சமே இல்ல. இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ராதா பீச்சுக்கு போறோம். ராதா பீச், ராதா நகர் பீச், சாமி பீச். உங்களுக்கு வந்து இப்போ ஏதாச்சும் வீடு கட்டணும் அதாச்சுன்னா சானு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு வாங்க. நாங்கள் புதுசாக இப்போ தான் ஒரு வீடு கட்டியிருக்கோம். இந்த வீடு அழகான வீடுகள், சுற்றி சின்ன வீடு, இதெல்லாம் இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கோம். மினியேச்சர் டைப்பான இது. பட்டர்ஃப்ளை வந்திருக்கிறது ஒரு கார்டன் செட் பண்ணியிருக்கோம் இங்கே. அங்கே ஒரு அந்த உருண்டையை தூக்கிட்டு டிஸ்மேண்டில் பண்ணுறோம். இப்போ அந்த இடத்துல வேறு. மேடம் சொல்லுங்கள், இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு நீங்கள் எவ்வளோ லேக்ஸ் வாங்கினீங்க? How many lakhs you paid for this house? 5 minutes. 5 minutes தான் கழுத்துனீங்களா? 5 minutesல வீடு உங்களுக்கு வேணுமா? 5 into 2 ரூபாய் தானா? 5 minutesல 2 ரூபாய்க்கு வீடாங்க? 50 கொடுக்கணும் நீங்க. 5 நான் உங்களுக்கு 50 வைக்க செஞ்சிக்க. 15 உங்க ஃபேன்ஸ்க்கு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா? உங்க ஃபாலோவர்ஸ்க்கு, உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருக்கா? கொடுப்பீங்களா? கொடுப்பேன். என்ன கொடுப்பீங்க? இந்த ஹவுஸ் மாதிரியே அப்போ நீங்க லைக் ஷேர்லாம் பண்ணா நீங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்பீங்களா? அதுல ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி பண்ணுவீங்களா? லைக் பண்ணிடுங்க, கை காட்டிடுங்க. லைக் பண்ணிப்போம் गाइस. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. ஓகே மேடம், கை கொடுங்க. கை தடுதே. ஒரு லவ் சாங் போடணும் எடிட்டர், ஆனால் அவன் போட மாட்டான். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஓகே ஃபேம், இந்த விளாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேம்.